அரசு வந்து தனிநபரோட டேட்டாவையும் நாங்க பார்க்க முடியும், கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர் லெவலுக்கு இதுக்கான அதிகாரத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. நான் பேசிட்டுமா, ஒரு வீட்டுக்கு நான் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு போறேன்னா அந்த செக்ஷன் 132 கீழே இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ்க்கு பவர். இதையெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மொபைலே ஆக்சஸ் பண்ண முடியுமே சார்? நீங்க கேட்கறது இதையும் தாண்டி இருக்குமே? இருக்கும். நான் வாட்ஸ்அப் உள்ள போனா என்னுடைய பிரைவசி அஃபெக்ட் ஆகுமே? ஆகும். இப்ப இவங்களோட பிரைவசியும் இவங்க கிட்ட போயிருது இல்லையா? ஃபைனான்சியல் இது ஃபைனான்சியல் ரிலேட்டட் போங்க. இதையும் தாண்டி இவருடைய பர்சனல் வேற எந்த இதுக்கும் நீங்க போக கூடாது. உங்க வீட்டுக்குள்ள போற சேஃப் உடைக்கிறேன், பீரோ திறக்கிறேன், எல்லாமே செக்ஷன் 132. உங்க பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், உங்க பாஸ்வேர்டை ஓவர் ரைட் பண்ணி அதுக்கெல்லாம் இப்போ ப்ரொவிஷன் வந்துருக்கு. உங்க வாட்ஸ்அப் போவேன், ஃபேஸ்புக் போவேன், இன்ஸ்டாகிராம் போவேன், எல்லா கிளவுடுக்குள்ள போவேன், எல்லா இன்ஃபர்மேஷன் எடுப்பேன். செக்ஷன் 247 இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகாரம் கொடுக்கிறது. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் விருந்தினராக இருப்பவர் வெளிநாடு வங்கி உயர் அதிகாரி ஓய்வு பெற்ற ரவிசங்கர் அவர்கள் தான் இருக்காரு. அவரை நாம் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொண்டு வரப்போகும் நியூ டாக்ஸ் பில் 2025 பத்தி தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, சோசியல் மீடியால இருந்து நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா, பர்சனல் டேட்டா, இது எல்லாமே வந்து அரசு வந்து அதிகாரத்தை எடுத்து நடத்தலாம், அதை வந்து தனிநபரோட டேட்டாவையும் நாங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில மக்களை பாதிக்கும், தொழிலதிபர்களை பாதிக்கும், ஒரு தனி நபரை பாதிக்கும்? சார், இவங்க கொண்டு வந்த பில்லுடைய நோக்கம் இது வந்து ஐடி ஆக்ட் 1961 பாங்க, 1961 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதனால் வரைக்கும் நம்ம ஐடி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ரெகுலேஷன், யார் எவ்வளோ கட்டணும், வீடு வாங்கி வீடு விற்கிறீங்க, அதில் வர பணத்தில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, அந்த மாதிரி லேண்டு வாங்கி விற்கிறீங்க, தென் நீங்கள் ஷேர் வாங்கி விற்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டு, எல்லாத்துலையும் என்ன வருமானம் வருகிறது, உங்கள் பர்சனல் இன்கம் டேக்ஸ், கடன் மூலம் வர இது, என்னோட பிஸ்னஸ் மூலம் வருது, எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இன்கம் டேக்ஸ் இந்த புது பில்லு 2025 இப்போ நடக்கிற பார்லிமெண்ட் இந்த செஷன்ல போன திங்கட்கிழமை 4 நாள் முன்னாடி இவங்க இதை சப்மிட் பண்றதா இருந்தது பில்லை. இப்போதான் 4 நாளாவே முடக்கின்னு இருக்காங்க பார்லிமெண்ட்டை. ஓகேவா? இந்த பில்லு சப்மிட் பண்ணி பாஸ் ஆயிடுத்தினால் இப்போ அந்த ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதை ரீப்ளேஸ் பண்ணி இது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு வந்துடும். அந்த இதுக்கும் இந்த புது இதுக்கும் மேஜர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா மேஜர் சேஞ்சஸ்ல இல்லை. அதில் இருக்க கிளாஸ் அதுக்கு இது எல்லாமே இதுலேயும் உண்டு. தென் அதில் இருக்க எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம், எந்த அளவுக்கு லாங்குவேஜ்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ்லாம் அதில் இருந்ததுனால் படித்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் பழைய ஐடி ஆக்ட் இதில் ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க. இந்த செக்ஷனுடைய ஃபர்தர் இன்னும் டீப்பாக உள்ள போகணும்னா இதுக்கு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. இது அந்த கிளாஸை அந்த செக்ஷனை கோட் பண்ணுவாங்க, அதிலிருந்து வேற செக்ஷனு, இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 47 அத்தியாயம் இருந்தது. வேற இந்த இன்கம் டேக்ஸ் 2025 சிம்பிளிஃபை பண்ணி வர்றதுனால வெறும் 23 அத்தியாயம் தான் இருக்கு. அதுபோல் பழைய ஐடி ஆக்டில் 819 செக்ஷன், 47 அத்தியாயத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு நிறைய செக்ஷனும் ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு இதை டீல் பண்ணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சேலரினா எவ்வளவு, சீனியர் சிட்டிசனா எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ வரணும், லாங் டைம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ வரணும், லீவ் ஃபார் கன்செஷன் எப்படி வரணும், இந்த மாதிரி. இதை தவிர நிறையா, நான் சேலரியை மட்டும் சொன்னேன். பிசினஸ்ல என்னென்ன கம்பெனி ஆக்ட் கிடையாது, என்னென்ன இருக்கு, அந்த பணத்தை அந்த இன்கமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைரக்டர்ஸ் இது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி சோ மெனி இன்ஃபர்மேஷன்.
இந்த ஐடி ஆக்ட் கீழே. ஸோ இது 819 செக்ஷன் அந்த பழைய ஐடி ஆக்ட் 1961. வேற இந்த புது பில் ஐடி நியூ பில் 2025 கீழே மொத்தமே 536 செக்ஷன் தான் சார். அப்ப என்ன சார் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன்? இல்லை, அது எல்லாத்தையுமே இது பண்ணி எந்தெந்த இடத்துல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் வெறும் 536 செக்ஷன் தான். ஆனா இந்த பில்லுல முக்கியமா நம்ம பார்க்க போற இடம் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போன்ற சோசியல் மீடியாக்கள்ல வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் லெவலுக்கு இதுக்கான அதிகாரத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு. இல்ல, இது நம்ம அப்படியே இதை நீங்க சொல்ற இதுல இருக்கு. ஆனால் இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன், அப்படியே கொண்டு வர விரும்பல. அதாவது ஐடி ஆக்ட் 1961 செக்ஷன் 132 இருக்கு சார். அந்த செக்ஷன் 132 பிறகு தான் ஒரு வீட்டுக்கு நான் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு போறேன்னால் அந்த செக்ஷன் 132 கீழே இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ்க்கு பவர் கொடுக்குறாங்க. செக்ஷன் 132 ஐடி ஆக்ட் 1961. அது பிரகாரம் எந்த வீட்டுக்கு போறீங்களோ போங்க, அங்க சர்ச் வாரண்ட் கொடுங்க. கொடுத்து விட்டதுக்கு அந்த வாரண்ட் அவங்க சொல்றது சைன்டு பை தேர் ஹையர் அஃபீஷியல். கோர்ட்டு கிட்ட எல்லாம் தேவையில்லை, சைன்டு பை ஹையர் அஃபீஷியல். அதை எடுத்துன்னு உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவேன். யாரும் வீட்டை விட்டு போகாதீங்க, போனை யூஸ் பண்ணாதீங்க, இது யூஸ் பண்ணாதீங்க, யாரும் வெளியில விட மாட்டேன், யாரையும் உள்ள விட மாட்டேன், எல்லாம் அங்கங்கேயே இருங்க. எதையும் நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க, சினிமாலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் தலைகீழ புரட்டி போட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். தென் பீரோ, எது சேஃப் டெபாசிட், சேஃப் லாக்கர் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். லாக்கர்ல கீ கொடுங்க, கீ என்கிட்ட இல்லை அப்படின்னு லாக்கரை உடைப்பேன். we got the permission. செக்ஷன் 132 கூட அந்த அளவுக்கு ஃபுல் பர்மிஷன் முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எடுத்திருக்கு, என்னென்னு போயிருக்கு எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு கையெழுத்து, நான் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எதை எதை சீஸ் பண்றேன், உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதுக்குது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுவேன். ஐடி கம்ப்யூட்டர் இருந்தால் இதெல்லாமே பிசிக்கல். இதெல்லாமே நான் சொல்றது செக்ஷன் 132 கூட பிசிக்கலா இங்க இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள போறேன், சேஃப் உடைக்கிறேன், பீரோ திறக்கிறேன், எல்லாமே செக்ஷன் 132. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கா, கம்ப்யூட்டருக்குள்ள போய் செக் பண்றது. இல்ல பாஸ்வேர்டு அதெல்லாம் வேணும்னா கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டு மூலமா லீகல் அத்தாரிட்டி கொண்டு வருவேன். இது ஒண்ணு இருக்கு. இப்போ நான் இப்ப என்ன சொன்னேன்னா ஐடி ஆக்ட் 1961 தான் ஐடி நியூ ஐடி பில் 2025 ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்தந்த செக்ஷனுக்கு கரஸ்பாண்டிங்கா இதுல செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐடி 1961 ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு செக்ஷன் 132 இப்போ சொன்னேன். கரஸ்பாண்டிங் செக்ஷன் 247 247. இந்த 247 கீழே இன்னைக்கு என்ன ஆயிடுத்து, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நிறைய ஆயிடுது. ரைட் ஃப்ரம் யுவர் யூபிஐ ஆகட்டும், நெட் பேங்கிங் ஆகட்டும், அதுக்கு எல்லாம் டிஜிட்டலி. முந்தைய 10 டிரான்சாக்ஷன்லாம் நீங்க செக் இருக்கும், இது இருக்கும், கம்ப்யூட்டர்ல போவோம், எல்லாம் பண்ணுவோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும், எல்லாமே இன்னைக்கு அதுவும் டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஆக்சுவலா போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, டிஜிட்டல். இந்த மாதிரி டிஜிட்டலா பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷனை தாண்டி இதை தவிர கிரிப்டோ கரன்சி அதுக்கு இதெல்லாம் வந்துருது, எல்லாம் தெரியும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு சில டிரான்சாக்ஷன்லாம் கோடு வேர்ட்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல பேசிப்போம். வாட்ஸ்அப்ல என்ன நீங்க பேசுறீங்க, என்னென்ன சோசியல் மீடியாவை, அது ஒரு தனி மனிதரோட அவரோட பர்சனலை வந்து அதை தாண்டி அது நம்ம கொடுக்கறது அப்படின்றது விஷயம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. ஸோ வாட்ஸ்அப்ப இந்த மாதிரி பண்ணுவீங்க. இதை தவிர சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இது எல்லாத்துலயுமே இன்னைக்கு உங்க இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன், இதுதான் நான் சொல்ல வருது. ஆனால் நீங்க கேட்கறது இதையும் தாண்டி இருக்குமே, இருக்கும். நான் வாட்ஸ்அப் உள்ள போனா என்னுடைய பிரைவசி அஃபெக்ட் ஆகுமே, ஆகும். அதை என்ன பண்ணணும், இதையெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மொபைலே ஆக்சஸ் பண்ண முடியுமே சார்? ஏன்னா மொத்தமாவே என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்றாங்க. ஏன்னா தனிநபரோட நீங்க ஒருத்தர் கூட பேசிருப்பீங்க, உங்க நண்பர்கள் கூடயோ இல்ல காதலர்கள் கூடயோ ஏதோ ஒரு விஷயம் பேசிருக்கீங்கன்னா அதையும் நம்ம அரசுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி
ஆகுது இல்லையா? அது ஒரு தனிநபர் சுதந்திரத்தையே பாதிக்குதுல்ல. நான் பேசட்டுமா? ஐ காட் யுவர் பாயிண்ட். ஓகே, அதுக்கு தான் வரேன். செக்ஷன் 247 கீழே இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கு, நீங்க உள்ள போகலாம். ஆனால் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு எஸ் இவருக்கு நிறைய வெளிநாடு அதுக்குது ஆர் அன்டிஸ்க்ளோஸ்ட் லொகேஷன், இந்தியாக்குள்ளேயே தெரியாத இடத்துலலாம் இவர்கிட்ட பிசிக்கலா எதையும் காமிக்கல, இவங்க வீட்டுக்குள்ள நாம் கண்டுபிடிச்சது போக இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வெளியில எல்லாம் இருக்கு, ஆனால் தெரியவில்லை எனக்கு. ஓகே, அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இவங்க சோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி மூலம் வர வருமானம் ஆர் இந்த மாதிரி பிசினஸ் இது மூலம் வர வருமானத்தெல்லாம் இவர் எவைட் பண்றக்க ப்ராப்பரா காமிக்கல அப்படிங்கறச்ச இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த மாதிரி இருக்கு, அதனால நான் இந்த டிஜிட்டல் ஆக்சஸ் கொடுக்கறேன்னா ஓகே, யூ காட் தி ரைட், டூ இட். ரெண்டாவது கண்டிஷன், டாக்ஸ் பேயர் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுங்க, உங்க டிஜிட்டல் ஆக்சஸ், உங்க இமெயில் அதெல்லாம் கொடுங்க, உங்க வாட்ஸ்அப்குள்ள நான் போகணும். கிளவுட் சர்வர், நீங்க இப்பெல்லாம் ஹார்ட் டிஸ்க் அது இதெல்லாம் இல்லை, கிளவுட்ல போயிட்டோம், கிளவுட்ல போய் வச்சுப்பேன். ஸோ நான் என்னோட ஹார்ட் டிஸ்கெல்லாம் எங்கேயும் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இங்கேருந்து வெளியூர் போறேன், என் லேப்டாப் போறேன், இல்லை அங்கே போயிட்டு எனக்கு ஆக்சஸ் கொடுங்க, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர், இது டெஸ்க்டாப், லேப்டாப், வாட் எவர் இட் மே பி, அதை யூஸ் பண்ணி எனக்கு கிளவுட்ல ஐ காட் தி ஐடி பாஸ்வேர்ட் எவ்ரி திங், இந்த அதில் போயிட்டு வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிப்பேன். அப்போ அந்த கிளவுட் சர்வரில் யூ ஹவ் ஸ்டோர்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன், எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐ காட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்கு, அதுக்காக நான் உள்ள போறேன், ஒரு செக் பண்றேன். ரெண்டாவது கண்டிஷன் நான் என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 247 சொல்றான். ரெண்டாவது கண்டிஷன், நீங்க கொடுக்க மறுத்து விட்டால் பாஸ்வேர்டு அதுக்கு இதெல்லாம் உங்க இது ஆக்சஸ் கொடுக்க மறுத்து விட்டால் தென் நான் உள்ள போய் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பாஸ்வேர்டு, உங்க பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், உங்க பாஸ்வேர்டை ஓவர் ரைட் பண்ணி அதுக்கெல்லாம் இப்ப ப்ரொவிஷன் வந்துருது. ஓவர் ரைட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம நான் உள்ள போய் பண்ணுவேன். உங்க வாட்ஸ்அப் போவேன், ஃபேஸ்புக் போவேன், எது இதுல ஃபேஸ்புக் விடுங்க, இன்ஸ்டாகிராம் போவேன், எல்லா கிளவுடுக்குள்ள போவேன், எல்லா இன்ஃபர்மேஷன் எடுப்பேன். செக்ஷன் 247 எனக்கு அதிகாரம், இன்கம் டேக்ஸ் அபிஷியல்ஸ்க்கு அதிகாரம் கொடுக்கிறது இந்த இது பிரகாரம். சார் இந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தால் இவங்க எந்த அளவுக்கு எடுக்கலாம்? சார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்க உள்ள போய் எடுக்கணும், அதையும் தாண்டி உள்ள போக கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, செக்ஷன் 26 கிளாஸ் நம்பர் வந்து 261 இருக்கு கிளாஸ், இந்த நியூ இதுல வந்து கிளாஸ் 261. அதுல செக்ஷன் ஐ பாத்தீங்கன்னு வச்சுங்க, வெர்ச்சுவல் இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ். நான் டிஜிட்டல் ஸ்பேஸ்ங்கிறீங்களா சார், செக்ஷன் 247 கீழே எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கணும். வாட் இஸ் அ டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கறது இவன் சொல்றான். அது என்ன சொல்றான் அப்படின்னா, பிசிக்கல் வேர்ல்டு வேற, கம்ப்யூட்டர் மூலம் கிரியேட் பண்ண வேர்ல்டு வேற. அந்த கம்ப்யூட்டர் மூலம் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், அந்த ஃபோல்டருக்குள்ள இன்ஃபர்மேஷன் அதுக்கு இது எல்லாம் வைக்கிறேன், வச்சு என் லேப்டாப்ல வச்சுப்பேன் ஆர் கிளவுடில் வச்சுப்பேன், யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் பார்ப்பேன். அந்த மாதிரி பண்றச்ச இதுல வந்து ஆல் தி டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலம் வேற டெக்னாலஜி மூலம் நான் கிரியேட் பண்றேனோ இது எல்லாமே இமெயில் சர்வர்லேருந்து, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேருந்து, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் அண்ட் பேங்கிங் அக்கௌண்ட், நெட் பேங்கிங் எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன வெப்சைட் மெயினி கிளவுட் இது எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றீங்க இது எல்லாமே பிசிக்கலா நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் டிஜிட்டல் ஸ்பேசஸ். இதுதான் செக்ஷன் 261 கிளாஸ் 261 செக்ஷன் ஐ கீழே இந்த நியூ ஐடி பில் இதுல சொல்றாங்க 2025ல. அதே கிளாஸ் 261 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அதுல இதே எலக்ட்ரானிக் டேட்டா அதெல்லாம் சொல்றாங்க. இதை தாண்டி வரும்பொழுது இம்பார்ட்டண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேரியஸ் ஆக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரீசன், எனக்கு எந்த ரீசன் எனக்கு ரீசனபிளா படுறது, இவர் வந்து
நிறைய இன்ஃபர்மேஷன் மறைத்து விட்டார், ம், நிறைய ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாமோ வச்சிருக்கார், அதை ப்ராப்பரா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு ரீசன் படுறது அப்படிங்கிறச்ச இதை என்ன சொல்றான், எனக்கு இந்த மாதிரி ரீசன் இருக்குன்னு சும்மா சொல்லாதீங்க. ம், அதுக்கு தான் என்ன சொல்றான், இந்த ஒரு செக்ஷன் இது கோட் பண்றாங்க. 2018 ம். மெசர்ஸ் டெக்ஸ்பேன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ம், அப்படின்னு ஒரு இந்த கோர்ட் கேஸ் இருக்கு. அந்த கோர்ட் கேஸ்ல இவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மனசுல படுறது ஒரு ரீசன், அதனால இங்க 247 கீழே ரைட் பண்றேன். Right பண்றோம். நோ, இந்த மாதிரி இதெல்லாம் வேகா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லாதீங்க. ம், மியர் சஸ்பிஷன், எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, நோ, ம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கான்கிரீட்டா நீங்க சொல்லணும். நீங்க இந்த மாதிரி சொல்ல போறீங்க அப்படின்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. அதுல என்ன அப்படின்னா கோர்ட் வந்து இவர் இந்த மாதிரி எழுதுறச்ச இவங்களுக்கு இந்த ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு இவர் மேல ஒரு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு, அந்த காரணத்துக்காக இவர் வீட்டை ரைட் பண்றோம், இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்து அது மூலம் தேவையில்லாம ரைட் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் ஜுடிஷியலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ம், ஸோ நீங்க சொல்ல வருது. ஆனா அதே சமயத்துல ம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம். நீங்க என்ன ரீசனை சொல்லுங்க ம். அப்படின்னா நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, டாக்குமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் அங்க இது பண்ணா போறோம். எதுக்காக அவன் சொல்றான் அப்படின்னா, ஈவன் ட்ரிபியூனலுக்கு நீங்க ரைட் பண்ண போகும்பொழுது எனக்கு மனசுல பட்டிருக்கு, இதான் ரீசன், அந்த ரீசன்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரைடு பண்றவங்க உங்களுக்கு கான்கிரீட்டா தெரியறது இல்ல சார், இந்த பர்சன் இந்த இண்டிவிஜுவல் எதையோ மறைக்கிறாரு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சீங்க, பின்னாடி ஃபியூச்சர்ல கோர்ட்டு அதுன்னு வரைக்கும் யூஸ் ஆகும். இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம். சொல்லாம நீங்க பாட்டுக்கு இந்த ரீசனுக்காக நான் போறேன், போயிட்டு ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணும்பொழுது அதே இவங்க என்ன சொல்றாங்க, இதுல வந்து மெயினா இந்த டிஜிட்டல் எலிமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ட் கேஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து KS பட்டுசாமி வாசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ம், இது 2017 ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு. இந்த கோர்ட் கேஸ்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் போகும்பொழுது அவனுடைய பர்சனல் இது சொன்னீங்க இல்லையா, ம். தி லிபர்ட்டி, தி Liberty, பிரைவசி privacy. enshrined in Article 21 of the Constitution. ம், அது கீழே ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன பிரைவசியை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து நீங்க வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இதுல இவங்க என்ன சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் பட்டுசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 அதுல என்ன சொல்றாங்க, ரைட் டு பிரைவசி ம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ம். as per Article 21 of the Constitution. அதனால ஒருத்தருடைய பிரைவசியை நீங்க அஃபெக்ட் பண்ண போறீங்க உங்களுடைய ஆக்ஷனால. ம். இப்போ என்னுடைய ஆக்ஷன் என்ன, இன்கம் டேக்ஸ் ஆபீசர், ம். என்னுடைய ஆக்ஷன் மூலம் செக்ஷன் 247 அண்டர் நியூ ஐடி பில் 2025 25. இது கீழே உங்களுடைய டிஜிட்டல் ஸ்பேஸ் அது என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், ம். இதை நான் ஆக்சஸ் பண்ண போறேன் ம். சார், என்னுடைய பிரைவசி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னால் இந்த கேஸ்ல என்ன சொல்றேன், முன்னாடி இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது. கிடையாது. ஆனால் அப்ப ஐடி ஆக்ட் தான். அப்பயே இவன் என்ன சொல்றான், ஒருத்தருடைய பிரைவசி, இண்டிவிஜுவலுடைய பிரைவசியை சும்மாவது நீங்க வயலேட் பண்ண கூடாது அப்படின்னு அந்த பட்டுசாமி பட்டுசாமி கேஸ்ல சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், சுப்ரீம் கோர்ட் ஒரு லா இருக்கணும். அது மாதிரி அதை என்ன லா அப்படின்னா, ம். இவரை பர்சனலா இவங்களை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு லா இருக்கணுங்கிறான். இப்ப இந்த லா நியூ ஐடி பில் 2025 பார்லிமெண்ட்ல வச்சு பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இது ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 தான் வரப்போகுது. வரப்போகுது. ம். பட் பில் பாஸ் ஆயிடுச்சுனா அப்போ லீகல் ஆக்ட் வந்துருது. கண்டிப்பா. ஸோ தேர் இஸ் an act. அதை தான் சொல்றான், தேர் மஸ்ட் பி an existing law. ஒரு லா இருக்கணும். ஸோ இது வந்து ஆக்ட் ஆயிடுச்சுனா லா வந்துடும். ரெண்டாவது இவங்க என்ன சொல்லணும், ஸ்டேட்டுடைய எய்ம் ஆர் ஒரு ரீசனபிள் ஒரு கிரைம் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக, கிரைம்னு வரைச்சா கொலை அதுதான் இல்லை, இந்த மாதிரி ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன், Fraudulent tax. ஃபைனான்சியல் அந்த மாதிரி இருந்தால் ஸ்டேட்டுக்கு, ம். அதாவது ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு, கர்நாடகா ஸ்டேட்டுக்கு இதனால மானிட்டரி லாஸ் இதெல்லாம் வரும்னா இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அந்த மாதிரி இருந்தால் பிரைவசியை வயலேட் பண்ணலாம், ம். பண்ணுங்க. ம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு பார்க்கணும்.
இதே ஆனா இந்த விஷயத்துல இப்ப வயலேட் பண்றாங்கன்னும் போது அந்த அதிகாரிக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம்னா அந்த அதிகாரி ஏதோ ஃப்ராட்லண்ட் பண்ணாங்கன்னா பெருசா அது மாறும் இல்ல சார். இப்போ ஒரு தொழிலதிபர் அதுக்குதான் எடுத்துக்கோங்க, 2 தொழிலதிபர் அதானி அம்பானின்னு நம்ம எடுத்துப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இவங்களோட ப்ரீவியஸையும் இவங்க கிட்ட போயிருது இல்லையா? அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் போயிடுது. அப்போ ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் சொன்னா, ஏன்னா இது முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கு. சில விஷயம்ல கண்டிப்பா அதானி அவர்கள் குரூப் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனியை வாங்கும்போது சிமெண்ட் கம்பெனி அடுத்த, அதாவது இவ வாங்க போற 2 பேரும் ஏலத்தை விடும் போது இவரோட டேட்டாவை இன்னொருத்தங்க திருடி இவங்க இவ்வளவுதான் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து சினிமா ஒண்ணும் சொல்லலை நீங்க. இல்ல 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 சினிமா நிஜ 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 ஒரு இதுலதான் சொல்றேன். சிமெண்ட் கம்பெனி அப்படிதான் ஏன்னா வாங்க. நான் பாரத்னு ஒரு படம் பார்த்தேன், இந்தியில ட்ரிஷூல்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல இந்த மாதிரி இந்த கார்பன் பேப்பரை வச்சு காப்பி அடிப்பாங்க கோட்டை. இல்ல இந்த மாதிரி டேட்டாக்களை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார். அங்க இருந்து ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணனால இவங்க வந்து அந்த ஏலத்துல வந்து எடுத்து அந்த ஃபேக்டரி. ஆனா இதுல அதானி அம்பானி நான் உள்ள கொண்டு வர விரும்பல. இல்ல இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தொழிலதிபர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுக்கு தான் என்ன சொல்றோம், மூணாவது கண்டிஷன். இந்த மூணாவது கண்டிஷன்ல எந்த அளவுக்கு நீங்க உள்ள போறீங்களோ, பிரைவசியை வயலேட் பண்றீங்களோ, எவ்வளவு போகலனால் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன பர்பஸ்க்காக இந்த பிரைவேட் இதை இவனுடைய பர்சனல் ஸ்பேஸ நீங்க இது பண்றீங்கிறது என்ன தேவை. உங்களுடைய தேவை ஃபைனான்சியல் இதுனால் நீங்க தேவையில்லாம சோசியல் மீடியாக்குள்ள இவர் எங்க போனார், ஊட்டி இதுக்கெல்லாம் ஹனிமூன் போனாரா, அங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணாரா, வாட்ஸ்அப்ல போய் இவருடைய பர்சனல் இதெல்லாம் லவ் அஃபேர் அது இதெல்லாம் தவறு. என்ன பர்பஸ், எதுக்காக நீங்க உள்ள செக் பண்றீங்க, அந்த பர்பஸும் நீங்க செக் பண்றதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் உள்ள போயிருக்கீங்க, ரெண்டும் மேட்ச் ஆகணும். மூணாவது கண்டிஷன். நாலாவது அதுதான் இப்ப இல்ல. நாலாவது என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி பிரைவேட் இதுக்குள்ள இப்ப இன்கம் டேக்ஸ் ரைடு நான் போறேன், இல்ல சிபிஐ ரைடு நாளைக்கு வருவாங்க வேற எதுக்காவது, அந்த மாதிரி வரைச்ச ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு. ப்ரொசீஜரல் சேஃப்கார்டுங்கிறச்ச இவங்களுக்கு சிபிஐ ஆளு வந்துட்டீங்களா, இவருடைய பிரைவேட் இதுக்குள்ள சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குள்ள கிளவுட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ண போறீங்களா, இடி வந்துட்டாங்க, இவருக்கு 1000 கோடி இவர் ஏமாத்திட்டார், 10,000 கோடி இவருக்கு அசெட் இருக்கு, இந்த மாதிரி பெரிய ஸ்கேம் நடக்கிறது, அது மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இவருடைய கிளவுட் எல்லாம் நாங்க போய் எடுக்க போறோம். அப்போ அவன் சொல்றாங்க இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கணும். ப்ரொசீஜர் டு சேஃப்கார்ட் யுவர் பிரைவசி. என்ன சேஃப்கார்டிங், அதாவது இப்போ முன்னாடி மூணாவது கண்டிஷன் சொன்னேன். கண்டிஷன் என்ன பர்பஸ்க்காக நீங்க உள்ள போறீங்க, அந்த பர்பஸும் நீங்க எந்த அளவுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கீங்க, ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஃபைனான்சியல் இது ஃபைனான்சியல் ரிலேட்டட் போங்க, இதையும் தாண்டி இவருடைய பர்சனல் வேற எந்த இதுக்கும் நீங்க போக கூடாது. இப்ப நாலாவது அது எப்படி பண்ண போறது, ஹவு டு என்ஷூர் தட், அதுக்கு சேஃப்கார்ட், ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3, இதான் ஒரு ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட். இது இருக்கணும். சிபிஐ உள்ள வரீங்களா, இன்கம் டேக்ஸ் உள்ள வரீங்களா, இவரோட பிரைவசியை வயலேட் பண்ண போறேன், வயலேட் பண்றச்ச என்ன பர்பஸ்க்கு எப்படி பண்ணணும், சேஃப்கார்ட். இந்த சேஃப்கார்ட் பிரகாரம் யார்கிட்ட கோர்ட்டு மேல பர்மிஷன் வாங்கணுமா, இல்ல எனக்கு மேல யார் இருக்க போறாங்க அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல போறேன், எந்த இதை நான் ஆக்சஸ் பண்ணேன், இதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இவருக்கு கொடுக்க போறேனா, இல்ல இவர்கிட்ட நான் சொல்ல போறேன்னா முன்னாடியே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூகத்தினாடி. ஏன்னா இப்போதைக்கு இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் கொண்டு வரவில்லை. ஆக்ட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பில்லு பாஸ் ஆயிடுச்சுனால் ஏப்ரல் 2026 தான் இந்த ஆக்ட் வர போறது. ஆனால் இன்பிட்டு நீங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் இதை வந்து இப்போ கோர்ட் கேஸ்ல சொன்னேன் இல்லையா, இந்த கோர்ட் கேஸ் பிரகாரம் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய எந்த விதத்திலையும் பிரைவசி என்ஷரைன்ட் இன் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை வயலேட் ஆகாம நான் பண்ண போறேன். அதே சமயத்துல என்ன நீங்க ஏமாத்தாம இருக்கிறதுக்கு எது இதெல்லாம் நான் போக போறேன் உள்ள, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மர்டர் கேஸ் இப்ப நான் பாக்குறது, சாரி அது உள்ள வராது விட்டுருங்க, நான் பேசுறது ஒன்லி ஐடி தான். அதனால சிபிஐ இடி எதுவுமே உள்ள வேண்டாம், நான் பேசுறது ஒன்லி ஐடி ஆக்ட் தான். இந்த இன்கம் டேக்ஸ் இது பிரகாரம் ஃபைனான்சியலி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா, ஏமாத்தி இருக்கீங்களா, உங்க மூலம் எனக்கு தெரிஞ்சு 500 கோடி இப்போ ரீசெண்டா இவரு சில தொழிலதிபர்லாம்
அரசியல்வாதிகள்லாம் பிடிச்சோம். அவங்க மார்ச் வரியில 16,000 கோடியெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. மொத்தமா 950 கோடி 980 கோடி இன்கம் டாக்ஸ் இது கட்டணும். இதெல்லாம் படிச்சேன் இல்லையா? அதெல்லாம் வந்து பிசிக்கலா வச்சுட்டாங்க. இப்ப டிஜிட்டலா இருக்கும்பொழுது ஸோ எந்த அளவுக்கு கண்ட்ரிக்கு எக்ஸைஸ் இது வருதோ அதை ஐடி ஆக்டுக்கு ஃபைனான்சியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் உங்க இதுக்குள்ள போய் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க நான் இந்த மாதிரி மற்ற டேட்டாலே வெளியில எடுத்தா என்ன பண்றது, எடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கும் ஃபைனான்சியல் சம்மந்தம் இல்லை. அதையும் எடுத்தாங்கன்னா உள்ள போனா எடுப்பாங்க சார். எல்லாருமே நல்லவங்க நல்லவங்க அன்ஸ்க்ரூப்பிள் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்குதான் இந்த பில்லுல அந்த ஒரு இது கொடுக்கல. இந்த பில்லுல கொண்டு வந்துட்டாங்க. பட் சேஃப் கார்டு அதை பத்தி இந்த பில்லுல சொல்லவில்லை. இந்த சேஃப் கார்டு இதெல்லாம் ரொம்ப வேலிட் கன்சர்ன் சார். நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்பெனி டேட்டா எடுத்து அந்த கம்பெனிக்கு வித்தா என்ன பண்றது? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? சேஃப் கார்டு. இன்னும் அந்த சேஃப் கார்டுக்கு பேனலை ஃபார்ம் பண்ணி அந்த பேனல் மெம்பர்ஸ் பிரகாரம் இது என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ இதுல இன்னொன்று நீங்க ஒரு பேலன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு பிரைவசி, நான் எந்த அளவுக்கு உங்க உள்ள போய் என்னென்ன எடுக்கலாம், அது ரெண்டும் வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன, எந்த அளவுக்கு என் பிரைவசி நீங்க வயலேட் பண்றீங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸா இருக்கணும். தேவையில்லாம உங்களுக்கு மற்ற பர்சன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதைதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட், ஆர்எஃப் நரிமன் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் எஸ்கே கால், இவங்க எல்லாமே இந்த புட்டசாமி கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது அவங்க சொல்றது என்னன்னா சர்ச் அண்டு எந்த பவரை வச்சு நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு வச்சு அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த நியூ ஐடி இதுல முன்னாடி சொல்லிட்டேன், இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்டை பத்தி இன்னும் சொல்லவில்லை. இதையும் தாண்டி வந்து வச்சுங்க, இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் மணி லாண்டரிங். அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அதுல செக்ஷன் 17 கீழே 17 கீழே நீங்க யார் வேணாலும் போய் சர்ச் பண்ணலாம், அவங்க இதெல்லாம் சீஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு டவுட்னு இருந்திருந்தான் அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அதே தாண்டி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே என்னென்ன எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் ரைட்டிங்ல கொடுத்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அவருக்கு காமிக்கணும், சொல்லணும் என்ன ஏது, இது வந்து ரொம்ப சொல்லணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சார் இதில் தான் வயலேஷன் இருக்கு. பட் கண்டிப்பாக இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது ஏப்ரல் 2026ங்கிறச்ச அதுக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு அதை பற்றி முன்னாடியே கோர்ட்டு கேஸ்லாம் சொன்னேன், அதெல்லாம் வச்சு சேஃப்கார்ட் பண்ணி அந்த சேஃப்கார்டு எதுக்குன்னா உங்கள் ப்ரைவசியை தேவையில்லாம எனக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை தான் எடுப்பேன், அதையும் தாண்டி எடுக்க மாட்டேன். அதுக்கு என்னென்ன மாதிரி சேஃப்கார்டு இருக்கணும், என்ன பண்ணும், என்ன சொல்லுவான், என்ன எடுத்தீங்க, என்னென்ன சைட்டுக்குள்ள போனீங்க, இவருடைய சோசியல் மீடியாக்குள்ள போனீங்களா, இதில் போனீங்களா, அதெல்லாம் சொல்லணும். இவங்க என்ன போனேன் ஏது போனேன் டாக்குமெண்ட் பண்ணு, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பண்ணுவாங்க. இது மேல் அதிகாரிக்கு போகும். இதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இருந்தோம் தட் பர்டிகுலர் பர்சன் வில் பி லீகலி penalized யாராவது வயலேட் பண்ணாங்க. இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணாம ரொம்ப அவசரமா ஏன் சார் உச்ச நீதிமன்றமே வந்து எச்சரிச்சிருக்கு, இது தனிநபரை பாதிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கு, அவங்களோட பிரைவசி போகும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கு. அப்படி இருந்தும் நாங்க இந்த பில்லை கொண்டு வருவோம் பாரதிய ஜனதா கட்சி முனைப்போட இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த பில்லு வேற, சேஃப்கார்டு வேற. ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பில் ஐடி ஆக்ட் 1961 ரீப்ளேஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுல எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல என்னென்ன செக்ஷனை எப்படி குறைக்கலாம் என்ன அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த செக்ஷனை ஐடி ஆக்ட் ஐடி நியூ ஐடி பில் 2025 பொறுத்த வரைக்கும் அந்த என்ன ஐடி ஆக்ட் 1961 என்ன இருந்தது இதுல என்ன இருக்கு அவ்வளவுதான். அதுல பிசிக்கல் ஆக்சஸ், இதுல பிசிக்கல் ஆக்சஸ் பத்தியும் சொல்லிருக்கான், டிஜிட்டல் இதை பத்தியும் சொல்லிருக்கான். டிஜிட்டல் ஆக்சஸ் பத்தி 247 அவ்வளவுதான். என்ன பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம், பட் ப்ரொடெக்ஷன் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் அது வந்து இந்த ஐடி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதையும் கொண்டு வருவாங்க. ஐடி ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏப்ரல் 2026 அதுக்குள்ள இவங்க பேனல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. வித்தவுட் இம்ப்ளிமெண்டிங் வித்தவுட் ஃபார்மிங் தி ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் இல்லாம பண்ண மாட்டாங்க. இந்த பில்லு இம்ப்ளிமெண்ட் ஆகாது சொல்றீங்க, சேஃப்கார்டு இல்லாம இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இம்ப்ளிமெண்ட் 2026ல ஆயிடும். அதுக்கு முன்னாடி டெட்லைனுக்கு முன்னாடி
இதையும் கொண்டு வந்துருவாங்க. சேஃப்கார்ட், ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இல்ல இதையும் தாண்டி டீட்டெயில்டா பண்ணாம என்னென்ன பண்ணணும் பார்த்துட்டு ஃபர்தரா, பிகாஸ் எனி ப்ராசஸ் ஒரு ப்ரொசீஜர் பாலிசினால் இட் இஸ் எவால்விங். அதாவது இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுருவேன், நாளைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுருவேன். ஏன்னா எல்லாவற்றையும் ஒரே நிமிஷத்துல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் திங்க் பண்ண முடியாது. நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதுறீங்க, எல்லா இதையும் எல்லா சீனரியும் விஷுவலைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் 108 109 அமெண்ட்மெண்ட். ஏன்? ஏன்னா 1950 கொண்டு வந்து அப்பயே எல்லாவற்றையும் திங்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வர 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 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் கண்டிப்பாக ஏப்ரல் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதுவும் வந்துடும். பட் போக 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 அந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ல மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வேரியஸ் கேசஸ் வரும். இன்னைக்கு ஒரு இது வரும், நாளைக்கு வேற மாதிரி. ஓ அந்த மாதிரி இருக்கா, சரி இதை மாத்து, சார் இதுல இன்னும் ரொம்ப டீப்பா போயிட்டு ஏமாத்திட்டான், அதை மாத்து. அந்த மாதிரி இருந்தா அவனுக்கு எந்த மாதிரி இது பண்ணலாம், இதெல்லாமே இருக்கு. சார் இந்த பில் விஷயத்துல வந்து தொடர்ந்து மத்திய அரசு இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களை வந்து விடுறது, அது தனிநபரை பாதிக்கிறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், நகை கடன் விஷயத்திலயும் இந்த மாதிரி தான் ஆச்சா. அதுக்கப்புறம் அதை அவங்க வந்து நாங்க இந்த மாதிரி விலக்களிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பில்லுலயும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தனிநபரை பாதிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பில்லு? இந்த 2025 இன்கம் டாக்ஸ் என்ன தண்ணி பாதிக்கிறது? 247 பிரைவசி மறுபடியும் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அதுதான் ஐடி ஆக்ட் கீழ அது கொண்டு வர மாட்டாங்க சார். ஓகே ஐடி ஆக்ட் கீழ செக்ஷன் 247 வராது. ஐ காட் எவரி ஆக்சஸ் டு பவர் டு ஆக்சஸ் வருது, அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணும்பொழுது சப்சிக்வெண்டா இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் நீ பாட்டு தேவையில்லாம முன்னாடி சொல்லிட்டேன் 1 2 3 4 ஏன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் ஆக்சஸ் பண்ணும், அதே மீறி ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதை எப்படி என்ஷூர் பண்றது? நான் ஐடி ஆபீசர் உங்க இதுல வந்து பண்றேன், நான் இவ்வளவுதான் பண்ணணும், இதையும் தாண்டி உங்க பர்சனல் இதுக்குள்ள போயிட்டேன், அந்த மாதிரி போகாம இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? அப்படி நான் போயிட்டேன்னா எனக்கு நாளைக்கு ஸ்ட்ரிஞ்சென்டா பனிஷ்மெண்ட் கொடுத்தால்தான் நான் போகாம இருப்பேன், இல்லையா? இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு வரும். அந்த அதையும் தாண்டி சொன்னேன், நான் உள்ள போனேன்னா நான் வந்து ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கலாம், தெரியாது, அதுல எழுதுவாங்க சேஃப்கார்டுல ரிப்போர்ட். முன்னாடியே இதையும் சொன்னேன், என்னென்னக்குள்ள போனீங்க, ஃபேஸ்புக்கில் போனீங்களா? இல்லை, சரி, ஏன்னா ஃபேஸ்புக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்புக்குள்ள போனீங்களா? வாட்ஸ்அப்ல என்னென்ன இது பார்த்தீங்க, யாருக்கு டிரான்சாக்ஷன், இல்லை அவர் அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க இவங்களுக்குலாம் அதெல்லாம் பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் சொல்லுங்க. என்ன போனேன், யார் இதில் பார்த்தீங்க, என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, டாக்குமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் கண்ட்ரோல். இதையும் தாண்டி இல்லை சார் இந்த கண்ட்ரோல் போறல, அப்படியா என்னாச்சு? இந்த லாஸ்ட் 3 monthsல பாருங்க, 6 மாசத்துல பாருங்க, வேரியஸ் ப்ராப்ளம். ஓகே, அப்போ அதையும் தாண்டி இன்னும் 2 கண்ட்ரோல் ஆட் பண்ணுங்க. ஸோ அதனால சொன்னேன் எவால்விங் ப்ராசஸ். இப்போ இதே சார் இது வந்து இன்னும் இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய எவால்யூஷன் நடக்கும். அதாவது பில்லில் ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட் கொண்டு வச்சாச்சு, பில்லுல ஒன்றும் இருக்காது. பில்லு வந்து என்ன சார், ஐடி ஆக்ட் தான். இதுக்குன்னு இப்படி இருந்தா நீ எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இதுக்கு எவ்வளவு கட்டணும், இதுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் வரும், இதுனா எவ்வளவு, இந்த மாதிரி வேரியஸ் இது பிசினஸ், இது கம்பெனி அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டிஷிப், அன்டிவைடட் ஃபேமிலி, இண்டிவிஜுவல், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ இவங்க எல்லாருக்கும் என்ன வருமானம் வருகிறது, அந்த வருமானத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், விலக்கு, தென் மீதி இதுக்கு எப்படி டேக்ஸ் கட்டலாம், சீனியர் சிட்டிசனாக இருந்தால் எப்படி பண்ணலாம், நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்கு, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்கு. ஓல்டு டேக்ஸுக்கு ரெஜிம் கீழே இன்னைக்கு வேரியஸ் ரேட் இருக்கு, நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே வேரியஸ் ஐடி ரேட் இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாம் இதை தான் பற்றி பேசுறாங்க. அதனால தான் சொன்னேன், இட் இஸ் a recompilation of IT Act 1961. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா ஐடி ஆக்ட் 1961 எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ ஐடி ஆக்ட் 1961 கீழே இந்த மாதிரி ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் இது நாங்கள் எப்படி உள்ள போகலாம், உள்ள உடைக்கலாமா, என்ன 132 கீழே இருக்கு. பட் கண்ட்ரோல் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதெல்லாம் இவங்க எழுதுவாங்க. ஸோ அதனால இதுவும் உண்டு. ஸோ இதுல வந்து இப்ப இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்ப கனடா, யுஎஸ் அதெல்லாம் கூட இருக்கு. கனடாவில் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதான் சார், இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல உலக நாடுகள் எப்படி ஃபாலோ பண்றாங்க சார்? ஏன்னா அவங்களுக்கும் அந்த சுதந்திரம் அப்படின்றது, பிரைவசின்றது இருக்கணும். ஏன்னா தனிநபர்னும் போது எல்லா
வேர்ல்ட்ல இருக்க மக்களும் ஒரே இதுதானே, அவங்க ஃபாலோ பண்றது எப்படி இருக்கும்? அதான் இப்போ கனடாவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கனடாவில் வந்து கனடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. கனடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்றோம். ப்ரைவசி, அதே சமயத்தில் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வராங்க, அவங்க உங்களை என்ஃபோர்ஸ் பண்ணி டேக்ஸை ரெக்வயர் பண்ணணும். அதுக்கு எனக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வேணும். அதே சமயத்தில் உங்கள் ப்ரைவசியும் நான் வயலேட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் வயலேட் பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு, தேவையான அளவுக்கு, எனக்கு என்ன தேவையோ இது முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த எக்ஸ்டென்ட் தான் வயலேட் பண்ணணும். அதை கனடாவில் என்ன சொல்றான், அவன் சொல்றான் சர்ச் வாரண்ட் கண்டிப்பாக வேணும். சர்ச் வாரண்ட் இருந்தால்தான் நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பிரைவேட் இதெல்லாம் வயலேட் பண்ணி போகலாம். அண்டு ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ், என்ன இன்ஃபர்மேஷன், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் நான் உங்க இதில் போய் எடுக்க போறேன்னா சர்ச் வாரண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது இவங்க போய் இதில் போய் உள்ள போய் இவங்க சர்ச் பண்ணலாம், டிஜிட்டல் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதை தவிர இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர்ன்றது யார் கொடுக்கறது சார்? அது அஃபிஷியல்ஸ், ஐடி அவங்க கொடுக்க. இதை தவிர இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னென்ன ஃபைலை முடிச்சதுக்கு அப்புறம், இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபைலை நீங்க எக்ஸாமின் பண்ணீங்க, நான் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம், என்னென்ன ஃபைல் எக்ஸாமின் பண்ணீங்க, அதையும் என்ன பர்பஸ், வாரண்ட்ல பர்பஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த வாரண்ட் பர்பஸையும் நீங்க வந்து ரெண்டும் இது வாங்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதை தாண்டி நீங்க போயிடக்கூடாது. இதே மாதிரிதான் அமெரிக்கால அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அதுல கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி ரைட் டு பிரைவசியை பத்தி சொல்லலை. நம்ம இதுல ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு பிரைவசியை பத்தி சொல்றான். பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு பிரைவசி அதை பத்தி தனியா ஒரு இது கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 4th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 4th அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் வாரண்ட் இல்லாம நீ சர்ச் எல்லாம் போக கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்றது. அண்டு வாரண்ட் இல்லாம நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் இது எடுக்கிறது அதை எடுக்கிறது அதையெல்லாம் கூடாது. அண்ட் அந்த மாதிரி பண்றீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும், என்ன காரணத்துக்காக உள்ள போறீங்க, அந்த காரணத்தை சொல்லி வாரண்ட் வாங்கி கொண்டு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் புரோட்டோகால்ஸ், அதாவது சேஃப்கார்ட் பண்றது. அந்த மாதிரி சேஃப்கார்ட் இதுலயும் இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக வரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வருவாங்க. இந்த சோசியல் மீடியா விஷயங்கள்ல உலக நாடுகள் எப்படி சார் இருக்காங்க? நான் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆக்சிஸ் எடுக்கிறதுல அவங்க எப்படி இருக்காங்க சார்? அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க இப்ப யூஎஸ்க்கு விசா அப்ளை பண்றீங்க, யூகே யூஎஸ் கன்சல்ட் போங்க, அவங்க கேட்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறோம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் ஹேண்டில் எல்லாத்தையும் கொடுங்கணும். நீங்க என்னென்ன அதுல இருக்கீங்க, உங்களோட ஃபுல் பேக்ரவுண்ட், சோசியல் பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னு. இஸ் இட் நாட் அ வயலேஷன்? இது மற்ற நாட்டு மக்களுக்கு மட்டும்தானே, அவங்க நாட்டு மக்களுக்கும் இப்படி பண்றாங்களா? இப்படி அவங்க நாட்டு மக்களுக்கு பண்ற பத்தி இதுல ஐடி இதுல போடல, அதனால நான் கொண்டு வரல. பட் கண்டிப்பாக யூஎஸ்ல, யூஎஸ் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இந்த இப்ப ரீசெண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா கண்ட்ரிலுமே இந்த டெரர், பர்டிகுலரா யூஎஸ்ல 9/11 செப்டம்பர் 2001 அந்த ட்வின் டவர்ஸ் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, டெரரிஸ்ட். இது அதுக்கப்புறத்துல இருந்து யூஎஸ்ல ரொம்ப எல்லாத்துலயுமே ரொம்ப இதுவாயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறச்ச அவங்களுக்கு தேவையா உங்க மேல இதுவா இருக்கா, எஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்க, தோண்டி எடுப்பாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போகணும், சம்டைம் கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் எல்லா கண்ட்ரிலுமே இந்த இது இருக்கு. பட் தேர் இஸ் எ லிமிட். ஒரு பியாண்ட் எக்ஸ்டென்ட் தேவையில்லாம பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. பட் இங்கேயும் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருமா? இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அது உள்ள போகணும் அப்படின்னா யாரோ ஒரு இப்போ உயர் நீதிமன்றமோ இல்ல வந்து இன்கம் டாக்ஸ் அபிஷியல்ஸ் அவங்க கொடுக்கலாம், யாராவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக ப்ரொசீஜரல் சேஃப்கார்டுங்கிறது அதான். 1 2 3 4 5 6 டீடைல் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, போய் இந்த மாதிரி அவங்க டிஜிட்டலி அவங்க இதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா there should be a balance. என்ன பேலன்ஸ்? எதுக்காக நான் போறேன்,
என்ன பர்பஸ், அதுக்கு மட்டும்தான் அவருடைய டிஜிட்டல் ஸ்பேஸை நீ பண்ணணும். அதையும் தாண்டி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவருடைய சோஷியல் மீடியா இதை நீ ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதர்வைஸ் இட் வில் பி ட்ரீட்டட் as violation of privacy. நிச்சயமா சார், நிறைய விஷயம் இந்த பில்லை பத்தி நம்ம பேசணும். நிறைய விஷயங்கள் நீங்களும் சொன்னீங்க, அது நிறைவா இருந்தது. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.